அவள் குடும்பம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் அன்று சாலமோன் குடும்பமும் யோபு குடும்பமும் வாழ்ந்ததைப் போல இன்று வாழ்கிறது என் அன்புக்கு பாத்திரமான ஏர்ஸ்லா குடும்பம். ஏர்ஸ்லாவின் தந்தை வேலண்டைனுக்கும் தாய் ஹெல்டாவுக்கும் 3 பிள்ளைகள். மூத்தவள் என்னவள், மற்றிருவர் சகோதரர்கள். படித்த குடும்பம், பண்பாடு நிறைந்த குடும்பம். ஏர்ஸ்லாவின் தந்தை தொழிலதிபர், உண்மையும் உழைப்பும் ஒன்று சேர்ந்த உன்னதர். தாய் ஹெல்டாவின் அன்பிலும் அரவணைப்பிலும் ஆலிவ் மரம் போல் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னவள் குடும்பம். தாய் நாட்டை விட்டு நாகரீக நாட்டுக்கு வந்தும் தம் நாட்டு கலாச்சாரத்துடன் வளர்த்திருக்கிறார் என்னவளை அவள் தாய். அவர்களை நினைக்கையில் என் மனம் நெகிழ்கிறது. என் இசைப் பயணம் வானம்பாடி பறவையாய் இருகரம் விரித்து என் கிராம வீதிகளில் துள்ளித் திரிந்த காலம். எனக்கு அப்போது 5 வயது. முருகன் கோயில் திருவிழா களை கட்டியது. நீண்ட குழல் ஒலிப்பான்கள் பக்தி பாடல்களை 8 திக்கும் கேட்கப் பாடியது. எங்கள் இரவு வீதிகள் பகலான நேரம். மாவிலை தென்னை குருத்தோலை தோரணங்களை ரசித்துக் கொண்டே இன்னிசைக் கச்சேரி நடக்கும் மேடையறையில் சென்றேன். இன்னிசைக் கச்சேரி ஆரம்பித்தது. எனக்கும் ஆசை பாட. என்னை பாட வைக்க அம்மாவுக்கும் ஆசை. பாடச் சொன்னார்கள். பாடினேன். ரசித்தார்கள். அன்று ஆரம்பமானது எனது இசை ஆர்வம். என் தாத்தா ஒரு இசைக்கலைஞர். என் ஐயாவும் நாடக இசையமைப்பாளர். என் குருதியிலும் எங்கோ ஒரு மூலையில் ஒட்டி இருந்திருக்கிறது இசை. தாத்தாவும் ஐயாவும் எனக்கு பாட்டு சொல்லித் தந்தார்கள். 8ஆம் வயதில் நாதஸ்வர இசை கற்றேன். பள்ளி கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். பரிசாக சோப்பு டப்பா கொடுத்து ஊக்குவித்தார்கள். பூவரசன் இலையில் பீப்பி, கொட்டாங்குச்சியில் தபேலா, துணிக்கொடி கம்பியில் கிட்டார், ட்ரங்க் பெட்டியில் ட்ரம்ஸ். இவை அனைத்தும் என் இளம் வயது இசைக்கருவிகள். ஒரு தமிழ் குயில் கனடா வந்த காலம். 93இல் சங்கவி இசைத் தொகுப்பில் என் குரல் பதிவானது. நான் பாடிய பாடலை இசைத்தட்டில் கேட்பது என்ன ஒரு சந்தோஷம்! அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. 94 முதல் 97 வரை தந்தையின் மேடை நாடகத்தில் நடிக்கவும் செய்தேன். நானும் என் தம்பியும் நெப்யூஸ் மற்றும் நண்பர்களுடன் ஃப்ரீடம் ரெக்கார்ட் என்டர்டைன்மெண்ட் FRE தொடங்கினோம். இதுவரை 200 பாடல்கள் பதிவு செய்துள்ளோம். எங்கள் தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்த்துக்களுடன். நான் கனவு ஒன்று கண்டேன். அதில் உலகம் அமைதியாக கண்டேன். இலக்கு ஒன்று கொண்டேன். அதை அடைய பயிற்சி பல கொண்டேன். வெற்றி என்பது எளிதல்ல. முயன்றால் தோல்விகளே தோற்று போகும். முயற்சி செய்தால் முடியாதது என்பது எதுவும் இல்லை. உனக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பு. மங்கிக் கிடக்கும் மடமையை கொளுத்து. கொட்ட கொட்ட குனிந்தது போதும். எழுந்து வா, புது உலகம் நமக்காக. நிமிர்ந்து நில், உற்று நோக்கு, சிந்தனை செய். பட்டறிவை பற்றிக்கொள், பகிர்ந்து கொள். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது. எவராலும் முடியாதது நம்மால்தான் முடியும் என்று சபதம் கொள். சேமிப்பில் தேனீயாயிரு, சுறுசுறுப்பில் எறும்பாயிரு, முயற்சியில் சிலந்தியாயிரு. உன்மீது நம்பிக்கை கொள். முதுகுக்கு பின்னும் கண்கொண்டு பார். உலகமெல்லாம் பரவு. நமக்கில்லை இனி இரவு. இளைஞனே, இவை அனைத்தும் கடந்து வந்தேன். இளைஞனாகிய நான். அவள் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. ஒட்டுமொத்த மனமும் என்னவளுக்கு உண்டு.
ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. ஒட்டுமொத்த குணமும் என்னவளுக்கு உண்டு. பெண்மையின் இலக்கணம் அவள். ஓவியத்தில் அலாதி பிரியம். ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு கதை சொல்லும். அவள் ஓவியத்தை பார்த்து மோனாலிசா ஓவியமும் மூக்கின் மேல் விரல் வைக்கும். பரதம் தெரிந்தவள், அதன் நளினம் அறிந்தவள். ஒவ்வொரு விழி அசைவும் 1 கோடி கவிதை சொல்லும். நாட்டியம் என்றால் அவள்தான் நாட்டியம். பெற்றோரை நேசிப்பாள், பியானோவும் வாசிப்பாள். எளிமை, பொறுமை என்னவளின் பெருமை. அழகிய அந்த கனாக்காலம். ஒரு மாலை பொழுது. அன்று ஏனோ 5 மணிக்கே பால் வீதியில் வெண்ணிலா பிரகாசித்தது. நான் பாடும் பாடலை கேட்கவோ என்னவோ. திருமண விழாவில் நான் தபேலா வாசிக்க வெண்ணிற துணி கொடுக்க வந்தாள் வெண்ணிலா. பதிலாக என் மனதை எடுத்துச் சென்றாள் பெண்ணிலா. பார்வையாளர் வரிசையில் காஞ்சிபுரத்து பட்டும் கோகினூர் வைரமும் பெண்ணாக உருமாறி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தமிழ் பெண் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்த ஒரு நொடியில் பறிகொடுத்தேன் என்னை. அவள் பாராமல் பார்த்தாள் மண்ணை. அக்கணம் நான் பூமிக்கும் வானுக்கும் இடையில் மிதந்து கொண்டிருந்தேன். எனக்குள் இருக்கும் என்னையே மறந்தேன் நான். அவள் புன்னகையில் நனைந்தேன். பூவினும் மென்மை பெண்மை, பெண்ணினும் மெல்லியது காதல். செல்போனில் கதைத்தோம் கடுகளவும் கரையில்லா பேச்சு. இனி அவள்தான் என் மூச்சு என்றுணர்ந்தேன். பழகினோம், புரிந்தோம், தெளிந்த நீரோடைப் போல் தெளிந்தோம். முதலில் காதல் சொன்னது நான்தான். ஒரு நொடி மௌனம், பல நொடி புன்னகை. சம்மதித்தாள். ஒரு பூமி பந்தையே படைத்தது போன்ற சந்தோஷம். விழிகளில் கலர் கலர் கனவுகள். மொழியில் தெரியாத வார்த்தைக்கெல்லாம் பொருள் விளங்கின. என்னவளால் எனக்கு வாழ்க்கை வசப்படத் தொடங்கின. அவள் புள்ளி, நான் கோடு. அவள் வார்த்தை, நான் பொருள். அவள் கட்டளை, நான் செயல். அவள் வண்ணம், நான் ஓவியம். அவள் கவிதை, நான் கற்பனை. அவளுக்கு எல்லாம் நான், எனக்கு எல்லாமும் அவள் என்றான காலம். இது ஒரு அழகிய